நானும் அபியும் வந்து ஃபங்க்ஷன் கெட்டப்பில் இங்கே வந்துட்டோம். என்னன்னா காதணி விழா, காது குத்து அப்படின்னா கடா வெட்டு கன்ஃபார்ம். ஆக்சுவலாக 60 கிலோ கறி 60 கிலோ ரைஸ் போட்டு இவ்வளோ பெரிய அண்டாவில் செஞ்சுருக்காங்க. பல்காக பண்ணும்போது எப்போவுமே வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதுவும் கறி அடுப்புலலாம் பண்ணாங்கன்னா வேறு லெவல். கையில் தொட்டுறதுல என்ன வாய்க்குள்ளே போனோடனே டப்புன்னு வந்து கரைஞ்சிருச்சுங்க பாருங்க. செம்ம கறிங்க இது. நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் பிரியாணினா சில்லி சிக்கன் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா குலுக்கி சர்பத் வச்சுருக்காங்க. மொத்தம் 3 லிட்டர் 6 லிட்டர் கண்டென்ட் உள்ள இருக்குது. அசைவம்க்கு எவ்வளோ வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே அளவுக்கு சைவம்க்கும் வந்து மெனு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் சாப்பிட்றலாம். பிரியாணி தரமான பிரியாணி, சூப்பராக இருக்குது. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog போடுறோம். அண்ட் எங்கள் சொந்த ஊரில் போடுறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தேவனூர் புதூரில் இருக்குங்க. ஸோ நானும் அபியும் வந்து ஃபங்க்ஷன் கெட்டப்பில் இங்கே வந்துட்டோம். என்னென்னா காதணி விழா. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம நான்வெஜ் தான் விருந்து. மோஸ்ட்லி இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா காது குத்து அப்படின்னா கடா வெட்டு கன்ஃபார்ம். ஸோ அந்த கடா வெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து 2000 பேர். ஆமாம். ஸோ இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக என்னென்னா 2000 பேருக்கு வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2000 பேருக்கு எவ்வளோ கறி போட்டு எவ்வளோ அரிசி போட்டு செம்மையாக வந்து பிரியாணி பண்ணுவாங்க. அண்டு நம்ம கேட்ரிங் ரொம்ப தெரிஞ்ச அமிர்தம் கேட்ரிங் தான் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது எல்லோரும் கேட்பாங்க என்ன கேட்ரிங் வந்து எங்கே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நேரில் பார்க்கும்போது கூட கேட்பாங்க. அதனால இன்றைக்கி நான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறேன். ஸோ பேசிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ பிரியாணி பண்ணுறாங்க நீங்களே பார்த்துட்டு சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வீடியோவை பார்க்கலாம். லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. நிறைய மட்டன் போட்டு நிறைய பேருக்கு வந்து செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 பேருக்குங்க. சூப்பராக இருக்க போகுது. நம்ம ஃபுல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு அளவே இருக்காது. ஏன்னா வந்து வெஜ்ஜு தான் சாப்பிட போறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா பார்க்க உங்களுக்கு வந்து ஆசையை தோண்டிடும். நம்ம வீட்டிலலாம் நம்ம வந்து 1 டம்ளர் 2 டம்ளர் அந்த மாதிரி போட்டு பிரியாணி செய்வோம். இல்லை நிறைய பேர் ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேத்துக்கு 1 கிலோ அந்த மாதிரி போட்டு நாங்கள் வந்து செஞ்சு பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக 60 கிலோ கறி 60 கிலோ ரைஸ் போட்டு இவ்வளோ பெரிய அண்டாவில் செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா நமக்கு வந்து இதுக்குள்ளே 60 கிலோ இருக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாதுங்க. ஆனால் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்மளோட குண்டாவெல்லாம் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சா குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 கிலோ கறி யூஸ்வலாக இந்த மாதிரி நம்ம 1 கிலோ கறி அந்த மாதிரிலாம் செய்யும்போது இருக்கிற டேஸ்ட் வந்து வீட்டில் செய்கிற டேஸ்ட் தாங்க. வெளியில் வந்து நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிடும்போது ஏன் அவ்வளோ டேஸ்ட் வந்து வருது அப்படின்னா நிறைய போட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போ தான் பல்காக பண்ணும்போது எப்போவுமே வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதுவும் கறி அடுப்புலலாம் பண்ணாங்கன்னா வேறு லெவல். இங்கே பாருங்கள் உடச்சிட்டாங்க. பா செம்மையாக இருக்குது பார்க்குறக்கே. ஸ்மெல்லு வேற அப்படியே தூக்குது. ஐயோ, நல்ல பயங்கர ஜூஸியான கறியெல்லாம் போட்டு
இலை ஆட்டுக்கறி ஏங்கண்ணா அப்படியே பக்கத்துலயே நமக்கு ஒரு பிளேட் போட்டு கொடுத்தாங்கன்னா இங்கேயே சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு வந்து செம்மையா இருக்கு. டேஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. நாம டேஸ்ட் பாக்குறோம். இவங்க வந்து கீரனூர் பிரியாணி ஏங்கண்ணா, கீரனூர் அதான் அந்தந்த இதுக்கு அந்தந்த ஆளுங்களை கூப்பிட்டு பண்ற மாதிரி இவங்க வந்து பண்றாங்க. ஸோ நம்ம இவங்க அமிர்தம் கேட்ரிங் தான் பண்ணுறாங்க. இது ஃபுல் கேட்ரிங் இன்னைக்கு வந்து அமிர்தம் கேட்ரிங் தான். இது 60 கிலோ, அது 60 கிலோ, 120 கிலோ. இல்லை 100 கிலோ இருக்கு மொத்தம். கறி மட்டும் 60 கிலோ. ஓ கறி மட்டும் 60 கிலோ. அப்போ இது மொத்தமாக எவ்வளோ? 120 கிலோ. இந்த ரெண்டாள் மட்டும் 60 கிலோ கறி. அப்படியா? சூப்பர். நம்ம வந்து இந்த மாதிரி தம் உடைச்ச உடனே எங்கேயாச்சும் யாருக்காச்சும் கிடைக்குமா? இது ஒன்றே ஒன்று தான் நமக்கு கிடைச்ச இது. இன்னைக்கு வந்து சூப்பராக அப்படியே வந்து ஃபுல்லாக கிடச்சிருச்சு நமக்கு. பீஸ்லாம் பாருங்கள். இதுதான் நம்ம இதுக்கும் நம்ம வீட்டில் செய்கிறக்கும் நம்ம யூஸ்வலாக அந்த கொழுப்பெல்லாம் எடுத்துருவோம்ல, அவாய்ட் பண்ணாதீங்க எப்பவுமே. கொழுப்போடு வந்து பிரியாணி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சுடுது. இந்த பீஸ் பாருங்கள், அப்படியே கறியும் இருக்குது கொழுப்பும் இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி பீஸு. அதுவும் இப்படி உதுத்தம்னா கீழே விழுந்துரும் போல், அந்த அளவுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் பாருங்கள். அவ்வளோதான், லைட்டாக இப்படின்னா போதும். இந்த அளவுக்கு மட்டன் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னா பிரியாணி செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். கறி கேக் மாதிரி இறங்குது. கையில் தொட்டுறதுல என்ன வாய்க்குள்ளே போனோடனே டப்புன்னு வந்து கறந்துச்சுங்க பாருங்க. செம்ம கறிங்க இது, நல்ல இல்லாட்ட கறி. பிரியாணி வேற லெவல், நிஜமாக சொல்லுவேன். சூப்பராக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம ஊருங்களில் இந்த அளவுக்கு வந்து சட்டிலாக நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், வந்து எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி கடா வீட்டுக்கெலாம் வந்தால் நம்ம தூக்கோடு தான் வரணும். நம்ம போகிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி பிரியாணி இது. எடுத்துகிட்டு போனாலும் சூப்பராக வந்து நைட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஓப்பன் பண்ணோடனே பக்கத்துலேயே நின்று இவ்வளோ 120 கிலோ கறி, 120 கிலோ அரிசிங்களாம்மா. நான் கூட வந்து மொத்தமாக 120 கிலோன்னு நினச்சேன். அவ்வளோ செஞ்சுருக்காங்க. அந்த ஸ்மெல்லு, கறியோட அந்த ஒரு கறி அடுப்பில் செஞ்சு அது சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம அடுப்புலலாம் செஞ்சாலும் மேலே ஏதோ நம்ம கடையில் வாங்கி கறியெல்லாம் வச்சு பார்த்தாலும் அவ்வளோ வந்து வராது. இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு அது பக்கத்துலேயே உடச்ச உடனே பக்கத்துலேயே இன்னும் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பிரியாணியை சாப்பிட்டுட்டோம். அப்புறம் உள்ளே எல்லாம் உங்களுக்கு வந்து காமிச்சேன். அண்ட் இது வந்து யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அமிர்தம் கேட்ரிங்க. பெஸ்ட் பிரியாணி நான் நிஜமாவே சொல்வேன். இந்த சைடில் நான் வந்து பொள்ளாச்சியில் முக்கால்வாசி எல்லா ஏரியாலையும் நம்ம போய் வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கோம். ஆனால் பிரியாணி வந்து செம்மையாக இருக்குது. எப்படி சொல்கிறது, சாஃப்டாகவும் இருக்குது. நீங்கள் நிறையாவும் சாப்பிட்லாம், வெஜ்ஜும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்குது. ஸோ வெஜ்ஜும் நாங்கள் வந்து இவங்ககிட்ட சாப்பிட்ருக்கோம், ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் வேணா பாருங்கள். ஸோ இவர் தான் வந்து அமிர்தம் கேட்ரிங், சக்திராஜா அண்ணா. ஸோ இவங்க தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 50 பேர்த்துலேருந்து 20,000 பேர் வரைக்கும் கூட இவங்க வந்து கேட்ரிங் எடுத்து பண்ணுவாங்க. சூப்பராக பண்ணுவாங்க. அண்ட் அவங்கக்கிட்டே வந்து பொருளும் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கே பொருள் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட லிஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. உடுமல்பேட்டு ஆலியார் வழியில் அவங்க ஆஃபீஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக இந்த லொக்கேஷன் மட்டும் சொல்லிடுங்கண்ணா. தேவனூர் புதூர். தேவனூர் புதூர். அண்ட் இவரை காண்டாக்ட் பண்ணணுன்னா கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்து. ஓகே, கான்டாக்ட் நம்பர் நாங்கள் வந்து கீழே கொடுத்துட்றோம். ஸோ அண்ணா வந்து செம்ம பிஸியில் இருந்தார். அண்ணா ப்ளீஸ் வாங்க, ஒரே ஒரு நிமிஷம் இங்கே வந்து நின்று காட்டுங்க. ஏன்னா நீங்கள் நேரில் சப்போஸ் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நேரில் வந்து என்னையும் அவரையும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அவரை தான் பார்ப்பீங்க. அதனால தான் அவரை வந்து நான் காமிச்சிட்டேன். அவர் செம்ம பிஸியாக இருக்காருங்க. ஏன்னா இங்கே வந்து 2000 பேத்துக்கு கறி வெந்துட்டு இருக்கு. அங்கங்கே சூப்பராக எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மதியம் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். செம்ம சூடாக இருக்குது, கையில் தொடவே முடியல. மைல்டாக நம்ம வீட்டிலலாம் எப்படி செய்வோம், சூப்பராக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்குது. குழம்பு, கிரேவி வேறு லெவல் போயிட்டுருக்கு. நம்ம ஒன்றுன்னா சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து சில்லி சிக்கன். நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் பிரியாணினா சில்லி சிக்கன் கண்டிப்பாக வேணும். சைட் டிஷ் வந்து செம்ம. பூசணிக்காய் அல்வா. இங்கே பாருங்க, சிக்கன் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலி வந்து பக்கத்தில் ஆளுங்க இருக்கும்போது தான் இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோலாம் எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு டக்குன்னு எடுத்து வரும்
டேஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டே டேஸ்ட் பார்த்துடலாம். கிச்சன் டேரக்ட் அந்த கிச்சன் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ யாருமே இல்லை, நம்மளாம் எடுத்து சாப்பிடக்கூடாது, தவறு. வாங்க, சூப்பரான ஒரு ஐட்டம் மீன். வாங்க அப்படியே ஜூம் இன் போங்க. நான் ஆக்சுவலாக இப்போ தான் வந்து அந்த கல்லை பார்த்தேன், நீளமான கல் பார்த்துட்டு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் மீன் ஃப்ரை கூட போடுவாங்க போல இவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த சைடு பார்த்தா நிஜமாவே மீன் ஃப்ரை போடுறாங்க. அவ்வளோ மீனை குவிச்சு வச்சுருக்காங்க. ஒரு 1000 கணக்கில் இருக்க மாட்டிருக்கு. ஆமாம், 2000 பேர்த்த கூப்பிட்டா கண்டிப்பாக 2000 மீனாக இருக்க முடியுமா? எல்லா விதமான மீனும் வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம பாட்டே பாடிடலாம். இந்த மறுபடியும் ஜூம் பண்ணி போங்க, நான் பாடுறேன். விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் சாப்பிடலாமே அந்த மாதிரி இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, வர நிறுத்துற அவனை. இந்த நான் பாடின பாட்டு எந்த பாட்டு, எந்த ஆடோட பாட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சன்மானம் தருவேன். அது என்னன்னு எனக்கே தெரியாது, ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சி கீழே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து சன்மானத்தை ரெடி பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை அண்ட் கிச்சன் ஸ்டோரிஸு. நம்ம வந்து அப்படியே அடுத்து சாப்பிட்ற இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் வச்சுருக்காங்களான்னு பார்த்து வருவோம். வாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுக்கணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு மண்டபத்தை நல்லா சுற்றி பார்க்கணும், எங்கெங்கே என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் சாப்பிட்ற இடத்துல என்னென்ன இருக்குது. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு ஏரியாவாக ஃபினிஷ் பண்ணி என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா குலுக்கி சர்பத் வச்சுருக்காங்க. இது எல்லாமே ஆல் இன்க்ளூசிவ்ங்க. ஏன் இந்த சர்பத்தை இவ்வளோ குளுக்குறாங்கன்னு சொல்லுங்க. அது பேர் குலுக்கி சர்பத். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. லைக் பண்ணுங்க கீழே. இந்த சைடு வந்து என்னென்ன வச்சுருக்காங்கன்னு போய் கேட்போவாங்க. காஃபி, அது ரெண்டுமே வெறும் காஃபி டீ மட்டும். காஃபி டீ மட்டும் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டும் நம்ம வந்து சாப்பிட்டு வர்றவங்களுக்கு, நம்ம பொள்ளாச்சி ஊர்க்காரங்கெல்லாம் வந்து காஃபி டீ குடிக்காமல் மனசாராதவங்களுக்கு. வாங்க அடுத்து போவோம். இன்னும் கொண்டு வந்து வைக்கல, ஆனால் வந்து பேர் வச்சுட்டாங்க, அதனால் நம்ம பேரை பார்த்துக்கலாம். இதுதான் வந்து அபு கட்டா ஐஸ்கிரீமாமா. ஸோ பேர் வந்து பேர் மட்டும் நமக்கு தெரியுது, டிஷ்ஷு வரல. கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. ஆனால் மணி வந்து உங்களுக்கு 10:30 தான் ஆச்சு. அதனால் நம்ம அதுக்குள்ளே வந்து வந்தது நம்ம தவறு தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து குலோப் ஜாமுன் பீடா இருக்குது. அப்புறம் வாழைப்பழம் வச்சுருக்காங்க, விருப்பாச்சி வாழைப்பழம். பஞ்சாபி பாயசம், கூலிங்காக ஒரு பாயசம். அப்புறம் சர்பத் வேணுங்கிறவங்களுக்கு சர்பத்து. இத்தனை இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். உள்ளே போகும்போது நம்ம சாப்பிடும்போது நம்ம இதில் எண்ணி வச்சுக்கணும். ஓகே, வெளியே வந்து பீடா இருக்குது, நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டே வந்தோம்னா அதுக்கேற்ற வயிற்றில் ஸ்பேஸை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா வெளியில் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு. இந்த மாதிரி ஒரு குட்டிக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக் வேணும்ல, அதனால நான் வந்து சொல்லிட்டேன். இது என்னங்கக்கா? ஒரு வெஜ் கிளியர் சூப். அது வந்து நாட்டுக்கோழிங்களா? நான்வெஜ். என்னது? மட்டனா சிக்கன்? போதும் போதும். வா, ஒதிக்குது. சுடுகிறது. நல்லா இருக்கு, செமையா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பைனாப்பிள் லெமன் மின்ட் ஜூஸ் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அந்த பைப்பில் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஊற்றிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், மொத்தம் 3 லிட்டர் 6 லிட்டர் கண்டென்ட் உள்ள இருக்கு. ஸோ அதில் வந்து ஊற்றி வச்சு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. பைனாப்பிள் லெமன் மின்ட் கூலர். செமையாக இருக்கு, நல்லா இறங்கிட்டே இருக்கும். பஞ்சு மிட்டாய் இனிமேல் வரும்னு போட்டிருக்காங்க. அதுக்கு தான் அந்த மிஷின் வச்சு விட்ருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பஞ்சு மிட்டாய் வரும். சூப் குடிச்சாச்சு, அதுக்கப்புறம் நம்ம ஜூஸும் குடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன, நம்ம வந்து பந்தியில் போய் உட்காந்து ஃபுல்லாக என்னென்ன மெனு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செமையாக சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க.
இப்போ வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து கேட்ரிங்கில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து வச்சுட்டாங்க மெனு என்ன அப்படின்னு. நம்ம வந்து பார்த்துட்டே உள்ளே போய்க்கலாம். இது வரலையே அது வரலையே நம்ம இலக்கிய அப்படிலாம் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ வந்து சைவம் அசைவம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா அசைவம்க்கு எவ்வளோ வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமோ அதே அளவுக்கு சைவம்க்கும் வந்து மெனு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்படி உள்ளே போயிடலாம் வாங்க. பந்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பந்திலேயே நம்ம வந்துட்டோங்க. ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து உட்காந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இங்கே. இன்னும் 2 ஐட்டம் வரல. எதனால? மெனு பார்த்தனால. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் வந்துருச்சு. இன்னும் ஒரு ஐட்டம் இருக்கு. எல்லா ஐட்டம் வந்துருச்சு. ஸோ என்னென்ன டிஷ்ஷுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், பக்கமாக வாங்க. ஸோ இது வந்து கந்து அல்வா, ஒன்றும் இல்லைங்க, பூசணிக்காய் அல்வா. இது ஃபிஷ் ஃப்ரை, இது வந்து சில்லி சிக்கன், முட்டை மசால், சிக்கன் பள்ளிப்பாளையம், ரத்த பொரியல், மட்டன் பிரியாணி, நிறைய மட்டன் பீஸ் போட்டு, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி கூட வந்து மட்டன் குழம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக வந்து ரைஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்னாடி வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் சாப்பிட்றலாம். ஒரு பீஸ் எடுத்து அதை நடுவில் வச்சு, அதுக்கு மேலே கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சு, அதுக்கு நடுவில் கொஞ்சம் சிக்கனை வச்சு, அதுக்கப்புறம் இப்படி வச்சு அதை புதைச்சி பிரியாணி தரமான பிரியாணி, சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க சாப்பிட்டீங்கன்னா, ஐயோ வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஹோட்டலில் விற்றாங்கன்னு வைங்க, வச்சுக்கிட்டு போவோம், அந்த அளவுக்கு இருக்குது. பாய் பிரியாணி தான். பிரியாணி நான் அப்புறம் சாப்பிட்றேன். உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சாப்பிட்டு காட்டுறேன். எனக்கு வந்து சுகர் ஐட்டம் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து அதை காட்டுறேன். முட்டை சாப்பிட்லாம். வெறும் முட்டையாக வைக்கிறத விட ஒரு முட்டை மசாலா வச்சுட்டா எனக்கு பிடிக்கும். நல்லாயிருக்கும். சில்லி சிக்கன் ஆல்ரெடி நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துட்டோம், இருந்தாலும் இன்னொரு வாட்டி அதே மாதிரி தான் இருக்குது. சுட போட்டு பேட்ச் பேட்சாக கொடுக்குறாங்க, நல்லாயிருக்கு. இது வந்து ஃபிஷ் ஃப்ரை, நல்லா வாஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்மெல்லே வரல. கவுச்சி ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க, அது சாப்பிட்டவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எனக்கு வந்து இந்த எந்த ஸ்மெல்லுமே வரல, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கும். அது எனக்கு வந்து ஃபிஷ்ஷில் பிடிச்சது இந்த வாங்க இந்த இடம், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த ஸ்கின்னு. ஸோ அந்த ஸ்கின் நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம். மசாலா கோட்டை இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து இந்த சிக்கன், இது வந்து ப்ராய்லர் சிக்கன் தான், சூப்பராக இருக்குது. நல்லா சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு, வரமிளகாய் போட்டு, நம்ம ஊருக்கெலாம் பிடிச்ச மாதிரி ஒரு கொங்கு ஸ்டைலில் பள்ளிப்பாளையம். அண்ட் இது வந்து மோஸ்ட்லி நம்ம வீடுகளில் தான் சாப்பிடுவோம், ரத்த பொரியல். அது கூட வந்து கொஞ்சம் குடலும் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. முட்டை போட்டு பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் வந்து இதை ஃப்ரை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, பொரியல், ரத்த பொரியல். ஸோ வந்து அதை சாப்பிட்டாச்சு. இந்த குழம்போடு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்றேன். குழம்பு வேறு லெவல், சூப்பராக இருக்குது. ஒயிட் ரைஸ்க்கெலாம் போட்டு அடிச்சோன்னு வைங்க, வேறு லெவலாக இருக்கும். நான் ஒயிட் ரைஸ் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். போதும். அடடே, இதுதான் ஒரு யூடியூபராக இருந்தால் நமக்கு கிடைக்கிறது. நல்லி எலும்பு கிடச்சிருச்சு. நல்லி எலும்பு, ஈரல், பஞ்சு மாதிரி வெந்த ஈரல். கொதிக்க இருக்கு, சூப்பராக இருக்கு. நம்ம ஊர் ஸ்டைலில் செய்கிற நல்ல தண்ணி குழம்பு, சூப்பராக இருக்குது. அதான் மட்டனோட எலும்பு குழம்புன்னு சொல்லுவோம். அப்படியே சூப்பராக இறங்கியிருக்கும். அதோட எசன்ஸ் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக செய்ய வீட்டிலலாம் செய்கிறோன்னா நம்ம வந்து கப்பாக ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் கடைசியில் கறி எடுத்து வறுவல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இருக்குது.
நானும் சாப்பிட்டு டயர்ட் ஆகிட்டேன். அதனால் வந்து ஸ்வீட்டோட முடிச்சிருவோம். ஸோ இதுதான் அந்த காசி அல்வா. ஸோ இதில் வந்து எப்பவுமே சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு கொஞ்சோண்டு ஸ்வீட் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்க எத்தனை பேரும் தெரியல. நான் அந்த மாதிரி தான். சூப்பராக இருக்குங்க. இதை எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் கொஞ்சம் மட்டும் பெண்டிங். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு நான் உட்காந்து சாப்பிட்டு. அதனால் நான் கிளம்புறேன். நம்ம வந்து வெளியே மீட் பண்ணுவோம். ஓகே. இது என்ன இது ஐஸ்கிரீம்? அபுகட்டானா? பாதாம் பிஸ்தா எல்லாமே கலந்து. பாதாம் பிஸ்தா கலந்ததுக்கு பேர் தான் அபுகட்டா. நான் இந்த மாதிரி போனால் தெரிஞ்சு வச்சுக்குவேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியும் அபுகட்டானா என்ன அப்படின்னா பாதாம் பிஸ்தாலாம் போட்டு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். கசாட்டா மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, அதுக்கு வருவோம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு மில்க் ஃப்ளேவர். எதுனா பாதாம் மில்க் ஃப்ளேவரில் இருக்குது. கூட வந்து மேலே அந்த பாதாம் பிஸ்தாலாம் பீசஸாக அப்படியே வந்துடுது. நல்லாயிருக்கு. நான் பீடா சாப்பிட மாட்டேன். அப்படியே வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். வாங்கிட்டு வந்தோடனே நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவார். பஞ்சாபி பாயசம். இது என்னக்கா போட்டிருப்பாங்க? இதில் என்ன போட்டிருப்பாங்க? பஞ்சாபி பாயசம்னா ஒன்லி சர்விங். அதனால எனக்கு தெரியாது. அது சமைக்கிறவங்க கிட்ட கேட்டால் தான் தெரியும் அப்படின்ட்டாங்க. நான் குடிச்சு பார்த்தோன்னே சொல்லிடுவேன். வாழைப்பழம் போட்டிருப்பாங்களோ? ஒரு டேஸ்ட் வந்து என்ன டேஸ்ட்னு எனக்கே தெரியல. நல்லா இருக்கு. ஆனால் அது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. இந்த பாதாம் மசாலா அரைச்சி போட்டாங்களோ அவர்கிட்ட தான் கேட்கணும் மாட்டிருக்கு. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. இது வந்து பேரே பஞ்சாபி பாயசம். ஒரு தயிராக இருக்குமோ? தயிராக கூட இருக்கலாம். கண்டுபிடிக்கிறேன். கூடி விரைவில் கண்டுபிடிக்கிறேன். நம்ம வந்து பீடாவில் என்னென்ன சாப்பிடுவோமோ அது எல்லாமே. ஏன்னா யூஸ்வலாக பீடா வந்துட்டு இந்த வெத்தலைக்கு நடுவில் தானே அந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து வெத்தலை சேராது, வெத்தலை வேணாமாங்க. இது ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாவாக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, குலாப் ஜாமுனுக்கு நடுவில் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு விட்டாங்க. அப்போ நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். பீடாக்கு பீடாவாச்சு, ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டுவாச்சு, எல்லாமே முடிஞ்சுது. பக்கத்துலேயே ஒரு வாழைப்பழம் வச்சுட்டாங்க. ஸோ இதை சாப்பிட்டு நீங்கள் வாழைப்பழம் முடிச்சிங்கன்னா அதோட முடிஞ்சுது. நல்லாயிருக்கு. காம்பினேஷன் என்ன நல்லா இருக்கு. செம்ம சாப்பாடுங்க. பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக வந்து எல்லாத்தையும் ஒன்றுனா நம்ம வந்து டேஸ்ட் பார்க்குறோன்னு சாப்பிட்டே வயிறு வந்து ஃபுல்லாகிடுச்சு. இது வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அடுத்து வீட்டுக்கு போய் ஒரு ரெஸ்ட், ஒரு குட்டி தூக்கம். மட்டன் சாப்பிட்டா ஞாயிற்றுக்கிழமை குட்டி தூக்கம் போடணுங்கிறது ஒரு ஐதீகம். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் எல்லா வாரமும். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே. ஸோ எல்லா வாரமும் மட்டன் எடுக்க மாட்டோம். மட்டன் எடுக்கிற வாரம் தூங்காமல் இருக்க மாட்டோம். அந்த மாதிரி நாங்கள் கேங்கு. நார்க பந்து முதல் சந்தை கவிதை மாதிரி இருக்குதுல்ல. ஸோ இப்போ போய் நம்ம ஒரு குட்டியாக தூக்கம் போட்டு ஜாலியாக இன்னைக்கு சண்டே வந்து பொழுத கழிச்சிடலாம். ஃபங்க்ஷனை வந்து கேட்ரிங் பண்ணது அமிர்தம் கேட்ரிங். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக கீழே எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பிரியாணி அல்டிமேட். நீங்கள் வந்து எதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ பிரியாணி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த தண்ணி குழம்பு வந்து நிறைய இடத்துல சொதப்பிடுவாங்க. ஏன்னா வந்து நிறைய தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவாங்க. தண்ணி மாதிரி இருந்தாலும் அதில் எசன்ஸே இருக்காது. அப்படிலாம் இல்லாமல் நிறையா எலும்பெல்லாம் போட்டு எலும்பு குழம்பு தனியாக வச்சுருந்தாங்க, மட்டன் குழம்பு தனியாக வச்சுருந்தாங்க. இது போக வந்து குடல், அதுக்கப்புறம் அந்த மிக்ஸில் வந்து ஒரு பொரியல் பண்ணியிருந்தாங்க. அது நம்ம வீட்டு ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. கலர்லாம் கலக்காமல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து நீங்கள் கேட்ரிங் மட்டும்தான் இவங்க பண்ணுறாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இங்கே பண்ண எல்லாமே A to Z அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கொங்கு பெல்ட்லேயும் இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் பற்றி பேசணும், இல்லை எவ்வளோ பேர் கூப்பிடணும், எவ்வளோ ப்ரைஸ் எல்லாமே வந்து நீங்கள் அவருக்கு கால் பண்ணி பேசிக்கோங்க. 2 நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கேயும் வந்து நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஆன்சர் நான் கொடுத்துட்டேன் vlogல. அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து ஒரு ஃபுல் vlogல ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆஃப்டர் பேபி வந்து நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.